வெல்கம் டு மீனா சமையல். மீனாஸ் குவிக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபிங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸில் அப்பம் செஞ்சு காட்ட போகிறேன், அதாவது குழிப்பணியாரம் செஞ்சு காட்ட போகிறேன். பொதுவாக நம்ம வீடுகளில் மதியம் ரைஸ் மீந்து போச்சுன்னா அது அப்படியே யாருக்காவது கொடுத்துட்றதோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பவும் அடுத்த நாள் நம்ம லேடிஸ் பழைய ரைஸ் ஹீட் பண்ணி சாப்பிட்றதோ அதே தான் செய்வோம். ஆனால் அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, உடம்புக்கு நல்லதும் இல்லை. இன்றைக்கி செஞ்ச சமையல் இன்றைக்கே மேக்ஸிமம் நம்ம முடிச்சுட்டு எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. அட் த சேம் டைம் அந்த ஃபுட்டை அப்படியே ரீஹீட் பண்ணி சாப்பிட்றத விட அதை வச்சு இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி செஞ்சால் இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இன்ஃபேக்ட் இது நான் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா யாருமே எதிர்பார்க்கல லெஃப்ட் ஓவர் ரைஸில் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான லெஃப்ட் ஓவர் ரைஸ் அப்பம்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் அப்பம்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் 2 கப்பு, அதாவது நான் ராத்திரி டின்னருக்கு செஞ்சிட்ருக்கேன். இது மதியம் மீதமான ரைஸு. ஸோ ரைஸ் 2 கப்ஸ் அப்படிங்கும்போது பாம்பே ரவா 1/2 கப்பு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய கேப்சிகம் ஒரு 1/2 கப்பு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா எவ்வளோ வேணுமோ கூட போட்டுக்கலாம். அதாவது ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நிறையும் போட்டுக்கலாம். அதர் ஸ்பைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா சீரகம் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் நான் ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் ரெகுலர் பிளாக் பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தாளிக்க 1 டீஸ்பூன் கடுகு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை தேவையான அளவு, ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது லெஃப்ட் ஓவர் ரைஸ் அப்பம்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். கையில் கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஆனால் மிக்சியில் பீட் பண்ணும்போது டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு வேண்டி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 to 1 கிளாஸ் தண்ணி போதுமானது. இது இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போது ரைஸ் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி முடிச்சாச்சு. ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் இந்த அரைச்சதை சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாம்பே ரவாவை சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். பாம்பே ரவா நிறைய தண்ணி இழுத்துக்கும், அதனால தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதாவது அந்த ஊத்தாப்பம் அண்ட் தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கூட ஸ்டியர் பண்ணிக்கலாம். இது குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்துடலாம். மூடிட்டு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி லெவல்ஸ் ஒருவேளை மாறி இருந்தால், அதாவது ரவை ஊறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தேவைப்படும் போது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கிய கேப்சிகம் நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ், சீரகம், மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், அடுத்தது பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு ப்ராசஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல், ஆனால் சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அந்த கடுகு வெடிச்சது, விருப்பப்பட்டீங்கன்னா பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஆப்ப சோடா, இன்னும் ஃப்ரூட் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்த உடனே ரொம்ப நேரம் நம்ம காக்க வைக்க வேண்டாம். ஸோ மாவு இப்போ ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஒரு குழிப்பணியாரம் பேனை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்ல சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திங்கன்னா ஒரு 4 இல்லை 3 குழியில் நான் போடுறேன் பாருங்கள்.
நான்ஸ்டிக் பேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் எண்ணெய் பிடிக்கும். நிறைய பேர் குழிப்பணியாரம் அப்படின்னாலே வந்து எண்ணெய் அதிகமாக பிடிக்குமே அப்படின்னு பயப்படுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 டீஸ்பூன் தான் எடுத்தேன், ஆனால் எல்லா குழிலையும் போட்டுட்டேன். ஸோ இப்போது இந்த மாவு வந்து நல்லா ஸ்டியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இந்த குழியில் ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு 3/4 குழி வந்து ஃபில்அப் பண்ணால் போதும். ஏன்னா வந்து அது டோஸ்ட் பண்ணி நம்ம திருப்பி போடுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்ல டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். இப்போ கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கார்னர்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டர்ன் ஆகுது பாருங்கள். அண்ட் ரேஷியோ அப்படின்னு நான் சொன்னது வந்து, அதாவது 2 கப் வந்து லெஃப்ட் ஓவர் குக்டு ரைஸ்க்கு வந்து இந்த 1/2 கப் ரவை அப்படின்னு சொன்னது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி போட முடியல, இல்லை சரியாக வரல அப்படிங்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் ரவையோ கூட நீங்கள் கூடுதலாக சேர்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ வந்து கிறிஸ்பாக வரும். இந்த ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உள்ளே வந்து சாஃப்டாகும், வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனாகவும் வரும். அண்ட் மோரோவர் வெஜிடபிள்ஸ் கூட நான் வந்து வெங்காயம் அண்ட் கேப்சிகம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொடியாக நறுக்கிய கேபேஜ், துருவின கேரட், பொடியாக நறுக்கின தக்காளி எல்லாத்தையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து டோஸ்ட் ஆகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். வெளியில் க்ரன்ச்சியாக கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. So our leftover rice appams is ready. ஸோ லெஃப்ட் ஓவர் ரைஸ் அப்பம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. நெக்ஸ்ட் டைம் ரைஸ் உங்கள் வீட்டில் மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபியை செஞ்சு நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் அசத்தி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.